ரவிச்சந்திரன் அவர்களோடும் அதேபோல வேலூர் சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர் அண்ணன் ஜெயன் அவர்களோடும் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் லட்சுமணன் அவர்களோடும் நகர கழகத்தின் செயலாளர் அண்ணன் புலசோத்தமன் அவர்களும் அவர்கள் தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெரியோர்களே, ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெரியோர்களே, லேடிஸ் முன்னாடி போகமா? லேடிஸ் முன்னாடி போங்க. அண்ணே புருஷோத்தம்னே பேர் லிஸ்ட் கொண்டாங்க. வாக்காளர் பெருமக்களே, மறந்துட வேண்டாம். வெற்றியின் சின்னமான உதயசூரியன் சின்னத்திற்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் தங்க தமிழ் செல்வன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு நம்முடைய கோவில் முரசு மன்னர் திருச்சி சிவா இந்தியர்களை சொல்லி வாக்கு கேட்டு உரையாற்றுவார். நீங்களும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டீர்கள். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அங்க இருந்தீங்க, அங்க தான் இருந்தீங்க. ஹலோ, இந்த வேனுக்கு வழி விடுங்க, கொஞ்சம் முன்னாடி வழி விடுங்க, வேனுக்கு கொஞ்சம் வழி விடுங்க, இன்னும் கொஞ்சம் லைட்டா வேனுக்கு வழி விடுங்க, கொஞ்சம் வழியை விட்டு நில்லுங்க வேனுக்கு. போதும், கொஞ்சம் வழி விட்டுங்க. எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில் தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடுகின்ற தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே ஆதரவு கேட்டு நடைபெறுகின்ற போடி நகரின் எழுச்சிமிக்க இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற நகர கழகத்தினுடைய செயலாளர் புருஷோத்தமன் அவர்களே,
சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் தம்பி கோடி லட்சுமணன் அவர்களே, தேனி நாடாளுமன்ற தலைமை கழகத்தினுடைய தொகுதி பொறுப்பாளர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் தம்பி KS ரவிச்சந்திரன் அவர்களே, கோடி சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் ஜெயன் அவர்களே, நகராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராஜராஜேஸ்வரி சங்கர் அவர்களே, கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் சங்கர் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் ராஜ ரமேஷ் அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய நகர தலைவர் முசாக் மந்திரி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பெருமாள் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் செல்வம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் சத்யராஜ் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் RO செல்வன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நகர தலைவர் மோகன் அவர்களே, ஆதி தமிழர் பேரவையை சார்ந்த வினோத்குமார் அவர்களே, பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பிரபாகரன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையத்தினுடைய முன்னணி தலைவர்களே, வாக்காளர் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின்னால் என் நெஞ்சுக்கு நெருங்கியவர்கள் நிறைய பேர் வாழ்கின்ற கோடி நகரத்தில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் உங்களை சந்திப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். இந்திய நாடு விடுதலை பெற்ற இவ்வளவு காலத்தில் இதுவரை 17 பொது தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. ஆனால் இந்த 18வது பொது தேர்தலிலே நீங்கள் அளிக்கப் போகிற தீர்ப்பு சில முக்கியமான கேள்விகளுக்கு விடை காண இருக்கின்றது. அந்த கேள்விகள் இந்த தேர்தலுக்கு பின்னால் இந்தியா தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட நாடாளுமன்ற ஜனநாயக நாடாக இருக்குமா அல்லது ஒற்றை தலைவர் ஆட்சியாக மாறுமா? எல்லா மதங்களும் ஒன்று என்று அண்ணன் தம்பியாய் வாழுகிற இந்த நாட்டில் ஒரு மதம் மட்டுமே தான் இருக்குமா? தமிழும் மலையாளமும் தெலுங்கும் கன்னடமும் பங்காளியும் பஞ்சாபியும் பேசி வருகின்ற இந்த நாட்டில் இந்தி மொழி மட்டும்தான் இருக்குமா என்ற இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு முன்னால் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இவை கற்பனையான குற்றச்சாட்டுகள் அல்ல. கடந்த 10 ஆண்டுகளாக நம்முடைய நாட்டிலே நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற பாரதிய ஜனதா ஆட்சி இயற்றிய சட்டங்கள், செயல்படுத்திய திட்டங்கள், நடந்து கொண்ட செயல்பாடுகள் அத்தனையும் இந்த சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. பயங்கரவாத சட்டங்கள் பல அரங்கேறி இருக்கின்றன. சிறுபான்மையினரை பாதிக்கின்ற சட்டங்கள் அங்கே அரங்கேறி இருக்கின்றன. பணக்காரர்களுக்கு மட்டுமே சாதகமாக, ஏழைகளுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாக அது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த 10 ஆண்டுகளிலும் இது மாதிரி அவர்களுடைய பாதக முயற்சிகளின் போது நாடாளுமன்றத்தில் எதிர்த்து நின்று போராடிய திருச்சி சிவாதான் உங்கள் முன்னால் இப்போது வந்திருக்கின்றேன். மோடி ஆட்சியினுடைய பொருளாதார தத்துவம் என்பது நடைமுறையிலே ஏழை பிச்சைக்காரர்களாக மாறினார்கள், பணக்காரர்கள் சீமானாக மாறினார்கள். எல்லா வகையிலும் பெரும் சீமான்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அளவில் அவருடைய சட்டங்களும் செயல்களும் இருந்தன. நான் உதாரணத்திற்கு சொல்லுகின்றேன். மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 10 ஆண்டுகளில் இதுவரை 108 தடவைகள் பெட்ரோல், டீசல், சமையல் வாயுனுடைய விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த பெட்ரோல், டீசல் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு அடிப்படையில் குரூட் ஆயில் என்ற ஒரு மூலப்பொருள் தேவை. அது இந்தியாவிலே கிடையாது. ரஷ்யா, ஈரான், வளைகுடா நாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்யப்படும். அது ஒரு காலத்தில் விலை அதிகமாக விற்ற பொழுது மன்மோகன் சிங் காலத்தில் குரூட்
குரூடாயிலின் விலை அதிகமாக இருந்தது. ஆனால் பெட்ரோல் விலை 60 ரூபாய் என்று இருந்தது. அதே போல சிலிண்டர், ஒரு கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு விற்றுக் கொண்டிருந்ததை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த நேரத்திலே தான் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார். இன்றைக்கு குரூடாயிலினுடைய விலை குறைந்திருக்கிறது. ஆனால் பெட்ரோல் விலை 100 ரூபாய், கேஸ் சிலிண்டர் 1000 ரூபாய் என்று உயர்ந்திருக்கின்றது. இப்படி மெல்ல 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 சராசரி நடுத்தர ஏழை மக்களிடமிருந்து அவர்கள் பெற்ற பணம் எவ்வளவு தெரியுமா? 3 ஆண்டுகளில் மட்டும் பெட்ரோல் டீசல் மூலமாக வரியாக கிடைத்தது 7.25 லட்சம் கோடி ரூபாய். ஒன்றல்ல ரெண்டல்ல, இந்த தொகை எவ்வளவு என்று வீட்டிலே போய் கணக்கிட்டு பாருங்கள். 7.25 லட்சம் கோடி ரூபாய். அதுபோல அரசாங்க நிறுவனங்களை தனியாருக்கு விற்றதன் மூலம் கிடைத்த பணம் 4.5 லட்சம் கோடி. சரி, இந்த பணத்தை என்ன செய்தார்கள் என்றால், வங்கிகளே இங்க இருக்கின்ற கொஞ்சம் அப்படியே 2 பக்கம் ஒதுங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையத்தை சார்ந்த முன்னணி தலைவர்களே, வாக்காளர் பெரியவர்களே, தாய்மார்களே, இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கின்றன. உச்சக்கட்ட நேரம். நாளை இதே தொகுதியில் தமிழகத்தின் தண்ணீர் இல்லாத முதல்வர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் வந்து கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கின்றார்கள். இன்றைக்கு உங்கள் முன்னால் சில முக்கியமானதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தோடு வந்து நிற்கின்றேன். இந்த தேர்தலில் உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற கேள்வி, இதற்கு முன்பு 17 பொது தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் இது மாறுபட்ட தேர்தல். இந்த தேர்தலுக்கு பின்னால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருக்குமா, எதேச்சாதிகார நாடாக மாறுமா? நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்குமா, அல்லது ஒற்றை தலைவர் ஆட்சி என்று ஆகுமா? பல மதங்கள் உள்ள இந்த நாட்டில் எல்லோரும் ஒன்றாய் வாழும் நிலை தொடருமா, அல்லது ஒரே மதம்தான் என்ற நிலை வருமா? தமிழும் மலையாளமும் தெலுங்கும் கன்னடமும் பேசி வந்த நாட்டில் இந்தி மட்டுமே தான் இருக்கும் என்ற நிலை வருமா? இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு முன்னால். இதெல்லாம் கற்பனையால் எழுந்த குற்றச்சாட்டுகள் அல்ல. கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவில் நடைபெற்ற நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி இயற்றிய சட்டங்கள், தீட்டிய திட்டங்கள், நடந்து கொண்ட முறைகள், அந்த நேரத்தில் எல்லாம் நாடாளுமன்றத்தில் அந்த பாதக செயல்களை எதிர்த்து 10 ஆண்டுகள் போராடிய திருச்சி சிவாதான் உங்கள் முன்னால் நான் வந்திருக்கின்றேன். போராடி பார்த்தோம். அவர்களுக்கு இருந்த பெரும்பான்மை காரணமாக பல சட்டங்களை நிறைவேற்ற எங்களால் தடுக்க முடியாமல் போனது. அதனால்தான் மக்கள் மன்றத்தில் வந்து நிற்கிறோம். நீங்கள் உச்சக்கட்ட எஜமானர்கள். இந்த நாட்டின் அரசாங்கம் யார் கையில் இருக்க வேண்டும் என்று கடைக்கோடியில் இருக்கிற ஒரு இந்திய குடிமகன், தமிழ்நாட்டிலே வாழ்கிறவர்கள் தீர்மானிக்க வேண்டிய நேரம். எனவேதான் உங்கள் முன்னால் நியாயங்களை சொல்ல வந்திருக்கிறோம். நியாயங்களை சொல்லி நல்ல தீர்ப்பு தாருங்கள் நாட்டு மக்களே என்று வேண்டுவதற்காக வந்திருக்கிறோம். இது தனிப்பட்ட தங்க தமிழ் செல்வனுக்காக அல்ல. எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் வாழப்போகிற நாடு ஜனநாயகம் உள்ள ஒரு நாடாக இருக்க வேண்டும். அரசாங்கம் தவறு செய்கிறது என்பதை இது மாதிரி நட்ட நடு வீதியிலே நின்று ஒருவர் சுட்டிக்காட்டுகின்ற உரிமை வேண்டும். குரல் வலை நெரிக்கப்படக்கூடாது. நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேச எழுந்தால் எங்கள் ஒலிபெருக்கி அணைக்கப்பட்டது. அரசாங்கத்தை விமர்சிக்க முடியவில்லை. வெளியே இருக்கிறவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்கள் ஏதோ நாடாளுமன்றத்திற்கு இடையூறு விளைவித்ததாக செய்திகள் பரவின. உண்மை அதுவல்ல. அவர்கள் தவறு செய்ய முனைந்த நேரத்தில் எல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்த காரணத்தினால் ஏற்பட்ட விளைவுதான் அது. இப்போது நான் சில முக்கியமானவற்றை சொல்ல விரும்புகின்றேன்.
சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு முன்னால் சொல்லுவது என் கடமை. மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 10 ஆண்டுகளில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயுனுடைய விலை 108 தடவை உயர்த்தப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் டீசலை தயாரிப்பது என்பது குரூட் ஆயில் என்ற மூலப்பொருள். அது இந்தியாவிலே கிடையாது. ரஷ்யாவில இருந்து இறக்குமதி செய்யப்படும், ஈரான் நாட்டில இருந்து வரும், வளைகுடா நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டும். அது ஒரு காலத்தில் விலை அதிகமாக இருந்த போது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் 60 ரூபாய், ஒரு கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய். அப்போதுதான் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றார். இன்றைக்கு குரூட் ஆயிலின் விலை குறைந்திருக்கிறது. ஆனால் பெட்ரோல் லிட்டர் 100 ரூபாய், கேஸ் என்பது 1000 தாண்டி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தியதன் விளைவாக ஏழை எளிய நடுத்தர வர்க்க உழைக்கின்ற மக்களிடமிருந்து மெல்ல 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 வெளியே தெரியாமல் வரி வசூலித்து எவ்வளவு பணம் தெரியுமா? அதிர்ச்சி அடையாளர்கள் 7.25 லட்சம் கோடி ரூபாய் கிடைக்கும். இந்த வீட்டில் போய் கணக்கு போட்டு பாருங்க. 7.25 லட்சம் கோடி ரூபாய் அரசு நிறுவனங்களை தனியாருக்கு கொடுப்பதன் மூலம் 4.5 லட்சம் கோடி. பணத்தை எல்லாம் என்ன செய்தார்கள்? ஏழைகளுக்கு திட்டங்களாக வந்ததா? இல்லை. வங்கியிலே போய் இங்கே டீ கடை வைத்திருக்கிற தோழர், நான் பலகார கடையாக மாற்ற வேண்டும், ஒரு 2 லட்சம் கடன் கொடுங்கள் என்றால் கேரண்டி இருக்கா? சாட்சி யார் போடுவா? உன்னால திருப்பி கட்ட முடியுமா என்ற 1000 கேள்விகள் 2 லட்சம் ரூபாய்க்கு கேட்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் 10,000 கோடி 12,000 கோடி சில பெரிய பணக்காரனுக்கு கேள்வி கேட்பாடு இல்லாம கொடுத்து அவங்கள திருப்பி தராம வெளிநாட்டுக்கு தப்பி போய் தலைமறைவா இல்ல லண்டன் கடற்கரையில அரண்ராயர் போட்டுக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கடனை எல்லாம் தள்ளுபடி செய்த அரசாங்கம் மோடியினுடைய அரசாங்கம். ஏழைக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் தர முடியாது, பணக்காரனுக்கு 10,000 கோடி கொடுத்துட்டு அதை தள்ளுபடி செய்வாங்கன்னா இந்த அரசாங்கம் தொடரலாமா வேண்டாமா என்பதை ஆண்டிப்பட்டி மக்களை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். கொஞ்சம் தள்ளி எடுத்துருக்காங்க. கொஞ்சம் எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற உதயசூரியன் சின்னத்திலே ஆதரவு கேட்டு வீரம் செறிந்த மண்ணாகிய உசிலம்பட்டியிலே நடைபெறுகின்ற இந்த பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நகர செயலாளர் அன்பிற்கினிய தம்பி எஸ்.ஓ.ஆர். தங்கபாண்டியன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் எம்பி பழனி, எஸ்.வி.எஸ். முருகன், அஜித் பாண்டியவர்களே, செல்லம்பட்டி சுதாகரன், முத்துராமன் அவர்களே, சேடப்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் ஜெயச்சந்திரன், செல்வப்பிரகாஷ், சங்கரபாண்டியன் அவர்களே, ஏழுமலை பேரூர் செயலாளர் ஜெயராமன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணகுமார் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் மையம், இவற்றை சார்ந்த முன்னணி தலைவர்களே, வாக்காளர் பெரியோர்களே, தாய்மார்களே, இன்னும் 10 தினங்களில் இந்த நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்க இருக்கிற உங்கள் முன்னால் கிடைத்திருக்கிற இந்த நேரத்தில் சில முக்கியமான கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அப்படியே வழி விடுங்க, போயிட்டு கொஞ்சம் அப்படியே முன்னுக்கு வந்து அப்படியே முன்னுக்கு வாங்க, இப்படி நெருங்கி வாங்க தம்பி. இப்படி வந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நிற்கலாம். அவங்களுக்கு இடையூறு இல்லாம போட்டு மறக்காம உதயசூரியன் போட்டு வழியெல்லாம்
பத்திரிகைகளில் அதிகம் வெளிவந்திராத, தொலைக்காட்சிகள் முக்கியத்துவம் தந்திராத சில செய்திகளை உங்களுக்கு சொல்வது என் கடமை. இந்த தேர்தலிலே நீங்கள் தீர்மானிக்க இருக்கிற மிக முக்கியமான கேள்விகள், தொடர்ந்து இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடாக விளங்குமா அல்லது எதேச்சாதிகார நாடாக மாறுமா? நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்குமா அல்லது ஒற்றை தலைவர் ஆட்சியாக மாறுமா? எல்லா மதங்களைச் சேர்ந்தவர்களும் அண்ணன் தம்பியாய் பழகுகின்ற நிலை தொடருமா அல்லது ஒரு மதம்தான் என்ற நிலை வருமா? தமிழும் மலையாளமும் தெலுங்கும் கன்னடமும் பஞ்சாபியும் வங்காளியும் பேசி வந்த இந்த நாட்டில் இனி இந்தி மட்டும்தான் இருக்கும் என்ற நிலை வருமா? இத்தனை கேள்விகளும் உங்கள் ஒற்றை வாக்கில் அடங்கி இருக்கிறது. இவையெல்லாம் கற்பனையான குற்றச்சாட்டுகள் அல்ல. கடந்த 10 ஆண்டுகளாக டெல்லியிலே நடைபெற்ற நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி இயற்றிய சட்டங்கள், தீட்டிய திட்டங்கள், செயல்பட்ட முறைகளை பாதகம் நடந்த நேரத்திலே எல்லாம் நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து எதிர்த்து போராடிய திருச்சி சிவாதான் உங்கள் முன்னால் இப்போது வந்திருக்கின்றேன். சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். மோடி பொறுப்பேற்ற இந்த 10 ஆண்டு காலத்தில் 108 தடவை பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை உயர்த்தியிருக்கிறார். நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமான ஒன்று. பெட்ரோல், டீசல் போன்றவற்றை தயாரிப்பதற்கு குரூட் ஆயில் என்கின்ற ஒரு மூலப்பொருள் தேவை. அது இந்தியாவில் கிடையாது. ரஷ்யாவில் இருந்தும், ஈரானில் இருந்தும், சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட வேண்டும். அது ஒரு காலத்தில் விலை அதிகமாக இருந்த பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் 60 ரூபாய், ஒரு கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய். இப்போது அந்த குரூட் ஆயிலின் விலை குறைந்திருக்கிறது. பெட்ரோல் விலை 100 ரூபாய், கேஸ் விலை 1000 தாண்டிவிட்டது. இப்படி மெல்ல 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 ஏழை எளிய நடுத்தர மக்களிடமிருந்து இந்த அரசாங்கம் 3 ஆண்டுகளில் வசூலித்த வரி எவ்வளவு தெரியுமா? அச்சப்படாதீர்கள், 7.25 லட்சம் கோடி ரூபாய். வீட்டிலே போய் உங்கள் வீட்டு பிள்ளைகளை எழுதி காட்ட சொல்லுங்கள். 7.25 லட்சம் கோடி ரூபாய். அதே போல பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்றதன் மூலம் கிடைத்த பணம் 4.5 லட்சம் கோடி. சரி, இந்த பணத்தை என்ன செய்தார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது இதோ எதிரே டீ கடைக்காரர் இருக்கிறார். அவர் இதை பலகார கடையாக மாற்ற வேண்டும் என்று வங்கியிலே போய் ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் கேட்டால் கேரண்டி இருக்கா? சாட்சி யார் போடுவார்? ஒழுங்கா திருப்பி கட்டுவியா? இப்படி எல்லாம் 1000 கேள்வி கேட்டு அலக்கழிச்சு பல சான்றுகள் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் சில பெரிய தொழிலதிபர்களுக்கு 10,000 கோடி, 8,000 கோடி, 12,000 கோடின்னு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அவர்கள் யாரும் அதை திருப்பி செலுத்தாமல் இந்தியாவிலிருந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போய் தலைமறைவா இல்ல, லண்டன் கடற்கரையில அரண்ராயர் போட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களை பிடிக்க வழி இல்லை, பணத்தை திருப்பி வாங்க வழி இல்லை. ஆனா அவங்க கடனை எல்லாம் மோடி அரசாங்கம் தள்ளுபடி செய்தது. விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யல, மாணவருடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்யல. பெரிய பணக்கார வாங்கின 10,000 கோடியை தள்ளுபடி செய்து இங்க 3 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்கினவன ஈட்டிக்கார மாதிரி வசூல் செய்த அரசாங்கம் தான் மோடியினுடைய அரசாங்கம். அது பணக்காரர்களுக்கு சாதகமான அரசாங்கம், ஏழை எளியவர்களுக்கு எந்த நன்மையும் செய்திராத ஒரு அரசாங்கம். இந்த கொடுமையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது? உங்களை தவிர. நாங்கெல்லாம் 10 வருஷமா போராடினோம் பார்லிமெண்ட்ல, எதுவுமே முடியல அவங்களுடைய பெரும்பான்மை. அதனால்தான் மக்கள் மன்றமாகிய உங்களிடம் வந்திருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் நீதிபதிகள், மறந்துடாது. இந்த நாட்டை யார் ஆளணும்னு நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் கடைசியா எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து நின்றுதான் ஆகணும். இதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. கொஞ்சம் பேசாம. மோடி இவ்வளவு நாள் வெளிநாட்டிலே சுத்திட்டு இருந்தார்ல, 10 தடவை சென்னைக்கு வந்துட்டாரு. இப்ப கூட இன்னைக்கு வந்து நாளைக்கு இருக்கிறாரு. வேற வழி இல்லை, உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுதான் ஆகணும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
ஒரு காலத்துல இந்த நாட்டில் தேர்தலில் ஓட்டளிக்கிற உரிமை சொத்து வரி செலுத்துகிற பெரும் பணக்காரர்களுக்கு தான் இருந்துச்சு. நாடு விடுதலை அடைந்து அரசியல் சட்டம் எழுதுறப்போ அம்பேத்கரும் அதே போல பண்டித நேரு அவர்களும் ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா 50 இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஓட்டு உரிமை தரணும். எனவே 21 வயதான எல்லோருக்கும் ஓட்டு உரிமை. சில பேர் எதிர்த்தாங்க. என்ன சொல்லி எதிர்த்தாங்க? ஏழைகள்கிட்ட இவ்வளவு பெரிய வேலையை கொடுக்காதீங்க, படிப்பறிவு இல்லாதவிடம் நாடாளுகிறவர்களை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை தராதீங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க, பலவீனத்துக்கு ஆட்படுவார்கள் அப்படின்னு சொன்னப்ப அந்த 2 தலைவர்களும் சொன்ன பதில், எந்த ஏழை தருகிற வரிப்பணத்தை கொண்டு அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் நீயும் நானும் ஓட்டு கேட்பதற்காகவாவது போய் நின்றாக வேண்டும். நாங்க வந்துட்டோமா? மோடி வந்துட்டாரா? எல்லாரும் வராங்களா? வேற வழி இல்லை. காரணம் உங்கள் கையில் இருக்கிற ஒற்றை வாக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களை பார்த்து கேட்கிறாங்க, இது நாள் வரை இருந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா, உங்களுக்கு நல்லது செய்து இருந்ததா அப்படின்னா அவங்க தொடரட்டும். இல்ல எதுவுமே செய்யல, எங்க குரல் காதலே விழுகல, எங்களுக்காண்டி மதிக்கல அப்படின்னு நீங்க உணர்ந்தா வேண்டாம், வேற யார் அங்க வரணும் அப்படிங்கிறப்ப நாங்க வந்திருக்கோம். எங்களை அந்த இடத்துல உட்காந்து வேற சிலரும் வருவாங்க. எல்லாத்தையும் கேளுங்க, யாரு சரியா உங்களை யாரும் வற்புறுத்த முடியாது. ஓட்டு போடணும்னு யாருமே நிர்பந்தப்படுத்த முடியாது. கேட்கலாம், ஓட்டு போடுறதாயே இல்ல எங்களுக்கு ஓட்டு கொடுங்கன்னு கேட்கலாமே தவிர மோடியா இல்லையான்னு கேட்க யாருக்கும் மோடிக்கும் கிடையாது, யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய பொறுப்புல இருக்கிற நீங்க சரியா பயன்படுத்த. இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இந்தியா கூட்டணி தளபதி ஸ்டாலின் சொல்ற தங்க தமிழ் செல்வன் இங்க வெற்றி பெற்றா நாங்க அங்க ஆட்சியை பெற்றவுடன் என்ன செய்வோம் அப்படின்னா, விவசாய கடன்கள் வட்டியோடு தள்ளுபடி செய்யப்படும், மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும், 3வதா ஏழை பெண்களுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தரப்படும். நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டில் இருக்காது, நீங்க தைரியமா இருக்கலாம். இது மாதிரி வாக்குறுதிகள்லாம் நாங்க தந்திருக்கோம், நாங்க செய்வோம். ஏன் தெரியுமா? இந்த 3 ஆண்டுகள்ல நீங்க பார்த்திருக்கலாம், பேருந்துல பெண்கள் பயணம் செஞ்சா கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றதுனால ஒரு மாசத்துக்கு ஒரு பெண்ணுக்கு 900 ரூபாயை முதலமைச்சர் ஒரு அண்ணனாக இருந்து குறைச்சிருக்கார். உரிமை தொகை 1000 ரூபாய் தர, காலேஜுக்கு போற பெண்களுக்கு 1000 ரூபாய் தராங்க. பெண்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழு கடன் 2500 கோடி தள்ளுபடி பண்ணியாங்க. ஆக இவங்களெல்லாம் உயர்த்துவதற்கு மட்டுமல்லாமல் படித்தவர்களுக்கு வேலையும் தந்துட்டு இருக்கோம். ஆக எங்க ஆட்சி ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் நடக்குது. ஆனா அந்த ஆட்சி பணக்காரர்களுக்கு மட்டுமே நடக்குது, படுபாதக சட்டங்கள் நிறைவேற்றுது. கடந்த ஆண்டில் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இது நான் சொல்ல, நாடாளுமன்றத்தில் எங்க கேள்விக்கு அவங்க சொன்ன பதில், அரசாங்கம் சொன்ன பதில், 11,502 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்திருக்கிறார். நீங்க இந்த ஊர்ல விவசாயம் எல்லாம் பாக்குறீங்க. ஒரு காலேஜ் இருக்கீங்க, பசும்பொன் தேவருடைய காலேஜ். 1968ல ஐயா மூக்கையா தேவர் அவர்கள் அன்னைக்கு அறிஞர் அண்ணாட்ட சொல்லி, கலைஞர் அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர், அண்ணா முதலமைச்சர், இந்த கல்லூரியை கொண்டாந்து கட்டி ஊரெல்லாம் சேர்ந்து பணம் வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை கொண்டாந்து அங்க இருக்க பசங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுத்து, நல்லா சாப்பிடுங்கப்பா, சாப்பிட்டுட்டு நல்லா படிங்க, இந்த கிரவுண்டை சுத்தி ஓடுங்க, ஆரோக்கியமா இருக்கிற ஆள் போலீஸ் வேலைக்கு போ, நல்லா படிக்கிறவன் வாத்தியார் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச காலேஜ் இந்த பக்கம். இப்படியெல்லாம் உழைச்ச தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி உழைச்சு தலைவர்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் ஒடுக்குமார்க்க வாழ்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு தரணும்னு இருந்த தலைவர்கள் இருந்த நாட்டில் அவங்களெல்லாம் ஒடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆட்சினா அது முறையா சரியா அப்படின்னு யோசிக்கணும். இங்க இஸ்லாமியர்கள் அச்சத்தோடு வாழ்கிறார்கள்,
அவங்களுக்கு எதிராக சட்டங்கள் வருது. நான் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தி சொல்லவா? சொல்லுங்கன்னா சொல்றேன். முக்கியமான செய்தி. இதெல்லாம் எதுக்குன்னு யாரும் சொல்லக்கூடாது. இப்ப இந்த தேர்தலில் நீங்க ஓட்டு போடுறீங்கன்னு சொன்னேன். அந்த ஓட்டு நீங்க யாருக்கு போடுறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது ரகசியம். உங்களுக்கு எல்லா வகையிலையும் பாதுகாப்பு உண்டு. அந்த பாதுகாப்பு தந்து தேர்தல் சரியா நடக்குதா அப்படின்னு பார்க்கிற அதிகாரம் யாருக்குன்னா தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒரு அமைப்புக்கு உண்டு. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம்னா 2 சொல்றேன். இந்த தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே நிர்வாகம் முழுக்க அவங்க கைக்கு போயிடும். இப்ப இந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் ஆபீசரை மாத்தணும்னா எங்க தலைவர் இப்ப போனார்ல, அவரால முடியாது. இந்த தேர்தல் ஆணையருக்கு தான் அந்த அதிகாரம். நிர்வாகம் ஒட்டுமொத்தமா தேர்தல் வரைக்கும் அவங்க கையில தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் பதவியில இருந்து நீக்கிட முடியாது. பிரதமர் நினைச்சா கூட முடியாது. காரணம், அவங்க யாருடைய வற்புறுத்தலுக்கும் ஆட்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. காரணம், ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பாரபட்சம் இல்லாமல் அவங்க நடத்தணும் அப்படின்னு. சரி, அவங்களை நீக்கணும்னா என்ன பண்றது? அவங்களா ராஜினாமா பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானம் கொண்டு 2 அவையிலையும் லோக்சபா ராஜ்யசபால பாஸ் பண்ணாதான் தேர்தல் ஆணையரை நீக்க முடியும். இப்ப அது எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு நியாயமான பதவி. அவங்களை யாரும் தொட முடியாதுன்னு வச்சிருக்கிறவரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க இவ்வளவு நாள்னா 3 பேர் கொண்ட குழு. அதான் சொன்னேன், கொஞ்சம் கனமா இருக்கும், ஆனா ரொம்ப முக்கியமான செய்தி. அந்த 3 பேர் யாருன்னீங்கன்னா, ஒன்னு பிரதம மந்திரி, இன்னொன்னு எதிர்கட்சி தலைவர், 3வது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. அவருக்கு விருப்பே இருக்காது, ரொம்ப நியூட்ரலா எல்லாத்தையும் சமம்னு பார்க்கக்கூடியவர். இப்ப மோடி என்ன திருத்தம் பண்ணிட்டாரு தெரியுமா? அந்த நீதிபதி அந்த இடத்துல இருந்து நீக்கிட்டு பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இவர் வச்சிருக்க இன்னொரு அமைச்சரை கொண்டாந்து உட்கார்ந்து. அப்ப பாத்தீங்கன்னா 3ல 2 பேர் அவர் ஆள் ஆயிடுறாங்களா? அப்ப அவர் யாரு நினைக்கிறாரோ அவர் தான் அங்க தேர்தல் ஆணையரா? இன்னொருத்தர் டம்மி ஆயிடுறாரா? நாங்கெல்லாம் கேட்டோம், என்ன நியாயம் இது? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், உச்ச நீதிமன்றம், இந்தியாவோட உச்ச மன்றம், அதுல இருக்கிற நீதிபதியை விட ஒரு மந்திரி பெரியவர் ஆயிட்டாரெல்லாம் கேட்டோம். அதுலயே வாங்கிக்கல. இப்ப என்ன பண்ணாங்க? அவங்க விவசாயத்துக்கு 2 பேரை நியமிச்சுட்டாங்க. எங்க சந்தேகம் நியாயம்னு. இப்போ நான் அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறவங்கள சந்தேகப்படலாமா அப்படின்னு கேட்டு, சந்தேகப்படக்கூடாது. Jesus wife must be above suspicion அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பதவியில் இருக்கவங்க மேல சந்தேகமே வரக்கூடாது. ஆனா என்ன நடந்தது? தேர்தல் வந்த உடனே விடுதலை சிறுத்தைகள் போய் எங்க கட்சி சின்னத்தை கொடுங்க, எங்களுக்கு 2 MP இருக்காங்க, சட்டசபையில MLA இருக்காங்கன்னதுக்கு சின்னத்தை தரல. கோர்ட்டுக்கு போனாங்க, வாங்கிட்டு வந்தாங்க. மறுமலர்ச்சி திமுக போச்சு, எங்களுக்கு 2 MP இருக்காங்க, எங்களுக்கு கொடுங்க. இல்லைன்ட்டாங்க. அவர் ஏதோ தீப்பெட்டி ஆகிட்டு வந்துட்டாரு. இங்க ஒருத்தர் இருக்கிறார், அவங்களோட சேர்ந்து நிற்கிறவர், போய் கேட்டவொடனே சின்னத்தை கொடுத்தாங்க. இன்னொருத்தர் பிஜேபியோட சேர்ந்தவர் போய் கேட்டாங்க, உடனே சின்னத்தை கொடுத்தாங்க. அப்போ பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன தேர்தல் ஆணையத்தில் ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குது, எதிர்கட்சிக்கு மறுக்கப்படுதுன்னா இங்கதான் ஆரம்பமாகுது. இது மாதிரி நிறைய தப்புகள் நடக்கும். நடக்க கூடாது அப்படின்னாக்க இந்த 10 நாளைக்குள்ள எடுத்தாதான், பின்னால வருத்தப்பட முடியாது. வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி பின்னால் நொந்துகிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நடுரோட்டில் நின்றுட்டு, நான் MP இல்ல, யாரோ ஒரு ஆள் நின்றுட்டு இந்த அரசாங்கத்தை விரல் நீட்டி குற்றம் சொல்லுகிற ஜனநாயக உரிமை ஒரு நாட்டில் இருக்கணும். அது இல்லைன்னா அரசாங்கத்தை தட்டி கேட்க முடியாது. அவங்க விருப்பத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போவாங்க. பார்லிமெண்ட்ல நாங்க எந்திரிச்சு பேசினா, அரசாங்கத்தை விமர்சிச்சா கேட்டுட்டு பதில் சொல்றதுல எங்க மைக்கை கட் பண்ணுவாங்க. இப்ப பண்ணாங்கல்ல, அவர் பண்ணல, எதேச்சியா ஆச்சு. நான் எவ்வளவு கத்தினாலும் அங்க நிக்கிறவங்களுக்கு கேட்காது. அங்க இன்னும் பெரிய மண்டபம், கத்தி கத்தி ஓஞ்சி போவோம். ரொம்ப போச்சுனாக்க எதிர போய் கத்துறோம்ல, உடனே சஸ்பெண்ட் பண்ணி வெளியில போட்டுரும். டிவியில வரும் எதிர்கட்சிகள் அமளி. உடனே நீங்க சொல்லுங்க, எதுக்கே போறீங்க, பேசிட்டு வான்னு சொன்னா கலாட்டா பண்ணிட்டு வரீங்க, மக்கள் வரி பணம் வீணாகுது அப்படின்னு தவறா எங்களை பத்தி நினைச்சீங்க. உண்மை அதுவல்ல. உங்களுக்கு எதிராக சட்டங்களை அவங்க நிறைவேற்றினப்ப நாங்க எதிர்த்து போராடியதற்காக எங்களுக்கு கிடைத்த தண்டனை அது. ஆனால் மக்கள் முன்னால் வேறு மாதிரி சொல்லணும். அதனாலதான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றோம், இந்த சமுதாயத்துல எந்த இடத்துக்கு போனாலும் ஏற்றத்தாழ்வு இருக்கு.
பணக்காரன் ஏழை பேதம் இருக்கு, சாதி மதம் இருக்கு, எவ்வளவோ இருக்குல்ல. படிச்சவன் படிக்காதவன் அனுபவத்துல நிறைய பாக்குறோம்ல. கோயிலுக்கு போறோம், 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முன்னாடி சாமி நிக்காட்டுவார், இல்லைன்னா வரிசையில நின்று சாயங்காலம் தான் சாமி பார்க்க முடியும். அதான் நிலைமை எல்லா இடத்துலயும். அதான் போய் சேர்றப்ப கூட அதான், பணக்காரனுக்கு சந்தன கட்ட, ஏழைக்கு சவுக்கு கட்ட, இப்படி எல்லாம் இருக்கும். இப்ப நீங்களே ஒரு திருமணத்துக்கு போறீங்கன்னு வச்சுங்க, நல்லா கேளுங்க, ரொம்ப சொந்தக்காரங்க வீட்டு திருமணம். நீங்க போற அதே நேரத்துல ஒரு கார் வந்து நிற்கும், அதுல இருந்து ஒரு அம்மா பட்டு புடவை, கழுத்து நிறைய நகைகளோட இருக்கணும்னு இந்த கல்யாண வீட்டுக்காரங்க வாங்க வாங்க வாங்கன்னு வாய் நிறைய சிரிப்போடு கூட்டிட்டு போய் முன்னாடி உட்காந்து, நீங்க வந்து கைத்தறி புடவை, மஞ்சள் கயிறு, இடுப்புல ஒரு குழந்தை வச்சுட்டு போனா வாவா இப்போதான் வந்தியா ஓ அப்படின்னு வர அந்த சிரிப்புலாம் போயிடும். அடுத்து சாப்பாடு போடுவாங்க. முதல்ல வந்தவங்க எனக்கு பசி இல்லைம்பாங்க. ஐயோ நீங்க நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறதா அப்படின்னு உட்காத்தி வச்சு இருக்கிறதெல்லாம் அள்ளி வச்சு, அவங்க சக்கரை நோய் சாப்பிட முடியாம எல்லாத்தையும் அள்ளி குப்பையில போடுவாங்க. நீங்க புள்ள அழுகுதேன்னு போய் உட்காந்தா உனக்கு என்னப்பா அவசரம், பொறுமையா சாப்பிட்டா என்னப்பா, மனசு நொந்து போகும், சுயமரியாதை காயப்படும். நான் எவ்வளவு சொந்தம், நான் ஊர்ல எவ்வளவு நல்ல மனுஷி, என்னை வந்து காசு இல்லைன்னு அவமானப்படுத்துறாங்க. தப்பு பண்றவங்களா இருந்தாலும் கூட காசு இருந்தா இந்த சமுதாயம் கொண்டாடுதுன்னு எத்தனை நாள் இரவு உறக்கம் வராமல் நாமெல்லாம் தவிச்சு, எத்தனை நாள் வேதனைப்பட்டிருப்போம். சமுதாயத்துல ஒரு நல்லவர் கெட்டவர் எல்லாம் கிடையாது. பணக்காரன் இருக்கா இல்லையா, பதவி இருக்கா இல்லையான்னு தானே பாக்குறாங்க. நொந்து போவீங்கல்ல. நம்ம எல்லாரும் ஒண்ணுங்கிற இடம் இன்றைக்காவது ஒரு நாள் வராதா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா வருது. எப்போ? 19ஆம் தேதி. எப்படின்னு கேளுங்க. மும்பையில மரைன் டிரைவ்னு ஒரு பகுதி இருக்கு, கொஞ்சம் தங்கப்பாண்டிக்கெல்லாம் தெரியும். என்ன மாதிரின்னு கேட்டீங்கன்னா, கடற்கரைக்கு ஒட்டி இருக்கும், ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. அதுல ஒரு பிளாட் மட்டும் 50 கோடி ரூபாய். அங்க யார் யார் குடியிருக்காங்க தெரியுமா? லதா மங்கேஷ்கர் இருந்தாங்க, கபில் தேவ் விளையாட்டுக்காரர் இருக்காரு, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க, ஷாருக் கான்லாம் அங்கதான் இருக்காரு. அந்த மாதிரி இடத்துல 27 மாடி வரிசையா கட்டி ஒரு பணக்காரர் வீடு கட்டி இருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா முகேஷ் அம்பானி. இப்ப தேர்தல் அன்னைக்கு இந்த டீ கடைக்காரர் வரிசையில போய் நிற்பாரு, முகேஷ் அம்பானி வந்து நிற்பாரு. உள்ள இருக்க அதிகாரி, அம்பானி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நீ டீ கடைக்காரன்னு சொல்ல மாட்டாங்க, அங்க 2 பேர் ஓட்டும் ஒன்றாக்கி விடும், மறந்துடாதீங்க. இந்த கல்யாண வீட்டுல போய் அவமானப்பட்டு வந்தோம்ல, நம்ம போய் நிக்கிறப்ப மோடி வந்து நின்னாலும் பிரதமர் ஓட்டும் ஒண்ணுதான், உங்க ஓட்டும் ஒண்ணுதாங்கிறப்ப நீங்க என்ன நினைக்கணும்? யாருமே மதிக்காத என்ன இந்த ஓட்டு எல்லோருக்கும் சமமா நிறுத்தி இருக்கின்றப்ப அதை அப்படி பிடிக்கிறப்ப கம்பீரமா நில்லுங்க, நெஞ்சு நிமிர்த்தி நில்லுங்க. எனக்கு இந்த நாடு தந்திருக்கிற உரிமை இது. என்னை யார் ஆள வேண்டும் என்று நானா தீர்மானிப்பேன். என் அனுபவம் எனக்கு சொல்லும், நான் பட்டது எனக்கு சொல்லும், எனக்கு நடக்க வேண்டியது எனக்கு சொல்லும் அப்படின்னு நீங்க முடிவெடுக்க போறது தங்க தமிழ் செல்வனுக்காக அல்ல, உங்க வீட்டு பிள்ளைக்காக. இந்த நேரத்துல ஏன் வந்து நிக்கிறீங்க? உங்க வீட்டுல பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இந்த பிள்ளைங்க நல்லா வாழணும், இந்த கட்சி வாழ வைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தானே வந்திருக்கீங்க. ஒரு ஆட்சி மாறுச்சுன்னா எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களே, அந்த பிள்ளைங்க மேல அக்கறை இருந்தா, நல்ல படிப்பு படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். அமைதி புரட்சின்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு கேளுங்க. 19ஆம் தேதி குளிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே பக்கத்து வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு யார்த்தையும் ஒன்றும் பேசாம வரிசையில் நில்லுங்க. உள்ள போய் உதயசூரியனுக்கு வாக்களிச்சுட்டு திரும்புங்க. மோடி ஆட்சி இறங்கி இருக்கும், தளபதி ஸ்டாலின் சொல்றவர் பிரதமர். அது எங்களுக்கு ஆட்சி வேணும் அப்படிங்கிறது இல்ல, உங்க வாழ்வு மலரணுங்க, ஜனநாயகம் இந்த நாட்டில் நிலைச்சு நிக்கணுங்க. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் அண்ணன் தம்பியா வாழணும், எல்லாரும் கரங்கோத்து நிற்கணும். நீ இதைத்தான் சாப்பிடணும், இதைத்தான் உடுத்தணும்ன்ற நிலைமை மாறி யாரும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கணும், சுதந்திர நாடா இருக்கணும்னா அது ஒண்ணும் மந்திரத்துல நடக்கிறது இல்ல, உங்களுடைய ஒற்றை வாக்கு தான் முடியும். அதனால்தான் கேட்டிருக்கேன். நான் இப்போ உங்களை ரொம்ப நெருங்கினவங்களா கருதி நிக்கிறவங்களாம் கேட்கறத வச்சு ஒரு செய்தி சொல்றேன். பொதுவா நான் இது மாதிரி செய்திகளை பகிர்ந்துக்கிறது இல்லை, ஒரு உணர்வுபூர்வமா சொல்றேன். நான் வந்து என்னுடைய அப்பாவை பார்த்தேன். நான் பிறந்த 3வது மாசம் அவர் மறைந்தார். வீட்டில் போட்டோலாம் கிடையாது. ஸோ எங்கள் அப்பா எப்படி இருப்பாரு,
என்ன மாதிரி மனுஷன் சொல்லியிருக்காங்களே தவிர நான் பார்த்ததும் இல்லை, அவரை பற்றி தெரிந்ததும் இல்லை. அப்ப எங்க அம்மாவுக்கு வயசு 29 வயசு விதவை தாய் வளர்த்த பிள்ளைதான் திருச்சி சிவா MABL MP. ஒரு விதவை தாய் வளர்த்த பிள்ளைதான் இப்படி வளர்ந்து நிக்கிறேன்னு தவிர எனக்கு அப்பா இல்லைங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கு. அவங்க என்ன 2 சொல்லி வளர்த்தாங்க. என்ன சொன்னாங்க? எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசாத. எல்லா அம்மாவும் சொல்றதான. 2வது, எந்த சூழ்நிலையிலும் யாருகிட்டையும் கையேந்தி நிற்காது. நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். நான் ரொம்ப பெரிய சுயமரியாதை இருக்கிறேன். பொய்யும் பேச மாட்டேன். பொய் பேசினாலும் தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு, பொய் பேசக்கூடாது, உண்மை பேசினாலும் தண்டனைனாலும் பரவாயில்ல இருக்கிறது. கையேந்தி பழக்கம் இல்லை. நான் இன்னைக்கு உசிலம்பட்டியில் வந்திருக்கேன். காசு பணம் கேட்டேன். ஒரே ஒரு வாக்கு உதயசூரியன். ஒரே ஒரு வாக்கு உதயசூரியனுக்கு தான். எதுக்கு? நம்ம எல்லாம் நிம்மதியா வாழணும், நல்ல நாட்டில் வாழணும், ஏழைங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். பணக்காரர்கள் பெருசாகிட்டே போறாங்க. ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். 1% மக்கள்கிட்ட 40% சொத்து இருக்கு. 50% மக்கள்கிட்ட 3% சொத்து இருக்கு. புரியுற மாதிரி சொல்லவா? 50 பேர்கிட்ட 3 ரூபா இருக்கு, ஒரு ஆள்கிட்ட 40 ரூபா இருக்கு. இதுதான் இன்னைக்கு இந்தியா. பணக்காரன் 1%, 40% வருமானம் அவன்கிட்ட இருக்கு. ஏழைங்க 50%, 3 ரூபா தான் கையில இருக்குன்னா இந்த நிலைமை மாறி எல்லோரும் ஒன்று என்று வாழ வேண்டும் என்றால் நீங்கள் 19ஆம் தேதி அளிக்கிற தீர்ப்புல தான் இருக்கு. நான் வெற்றி விழாவிற்கு வருகிறேன், விரிவாக பேசுகிறேன். மறவாதி, நமது சின்னம் தாய்மார்களின் சின்னம், உழைப்பாளிகளின் சின்னம், விவசாயிகளின் சின்னம். சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர், காளைய போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர், இனிய தளபதி நம் ஸ்டாலின், இளைய தலைவர் நம் ஸ்டாலின், இனிய தளபதி நம் ஸ்டாலின், இளைய தலைவர் நம் ஸ்டாலின். நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர், காளைய போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர். மாவீரர் கட்சியின் கட்டளை உயிராய் பேணும் கண்ணிய குணவாளர், லட்சியவாதியின் லட்சணம் யாவும் பொருந்திய மாவீரர், கட்சியின் கட்டளை உயிராய் பேணும் கண்ணிய குணவாளர், பட்டினி போரே இல்லாதொழிக்க பாடுபடும் சீலர், பட்டினி போரே இல்லாதொழிக்க பாடுபடும் சீலர், பாட்டாளி வர்க்கம் முழுமைக்கும் அவர்தான் பாசமிகு தோழர், பாட்டாளி வர்க்கம் முழுமைக்கும் அவர்தான் பாசமிகு தோழர். நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர், காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர். சாலையில் போய்ந்து தேர்ந்தே வெளியானார், சிந்தனையில் சீர்தூக்குவதால் செயலில் ஒளியானார்.
தந்தையின் கல்வி சாலையில் பயின்று தேர்ந்தே வெளியானார். சிந்தனையில் சீர் தூக்குவதால் செயலில் ஒளியானார். பந்தயம் போட்டு வெல்வது போல பண்பில் தெளிவானார். பந்தயம் போட்டு வெல்வது போல பண்பில் தெளிவானார். பழுத்த பழம் போல் அறிவில் பக்குவ பொலிவானார். பழுத்த பழம் போல் அறிவில் பக்குவ பொலிவானார். நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர். காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர். இனிய தளபதி நம் ஸ்டாலின் இளைய தலைவர்.